காலையில் 10 கை 10 கால் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க. நமக்கு கவுண்டர் டாப்பும் சின்னதுங்களா. காலையில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப்பு கிச்சன் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அடுப்பு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு வந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணி எல்லாமே சுத்தம் பண்ணுவேன். காலையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளம்ஸியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. என்னென்னலாம் வாங்கிட்டு வராங்களோ கடையில் அது எல்லாமே அது மேலே தான் வச்சுருவாங்க. தம்பி இன்றைக்கி கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியது இருந்தது. அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு தோசையும் தக்காளி தொக்கும் வச்சு கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணியிருந்தேன். காலையில் கீரைக்காக பச்சை மிளகாய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் சரி எடுத்து வைக்கலாம் ஃப்ரிட்ஜில்னு கழுவி எடுத்து இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேங்க. அவங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு கீரை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், எண்ணெய்க்காய் பண்ணியிருந்தேன். திராட்சை, வாழைப்பழம், ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. கூட ஒரு எக்கும் வச்சு கொடுத்துருந்தேன். உங்கள் வீடும் இப்படி தான் இருக்குமா காலையிலன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.